Hi. Good morning. Hi. Good morning மக்களே. வணக்கம் and welcome back to my channel Live with me in Japan. இன்னைக்கு மார்னிங் நாங்கள் ஏஞ்சி கிளம்பிட்டோம். அதனால தான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் குட் மார்னிங் அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து சம்மர் லீவு, இந்தியாவுக்கு தான் போக முடியல. சரி படத்துக்காச்சும் போகலாம் அப்படின்னா கூலி மூவி டிக்கெட் ப்ரைஸ்லாம் வந்து பயங்கர ஹையாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பாட்டை வந்துட்டு காரில் போட்டு விட்டு அதை கேட்டுகிட்டே அப்படியே ஒரு ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு இது வந்து ஒன் டே ஸ்டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி காரில் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. என்ன கிளம்புறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 7 மணிக்கெலாம் கிளம்பணும் அப்படின்னு நினச்சது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. கிருஷி பாருங்கப்பா, டென்ட்டு, அப்புறம் பேக் பேக்கு, இன்றைக்கி சாப்பிடக்கூடிய லஞ்சு, அப்புறம் கொஞ்சம் வெசல்ஸு பார்பிக்யூ பண்ணுறதுக்காக எல்லாமே எடுத்திருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விட்சு. கிருஷி எப்படி இருக்குது சாண்ட்விட்சு? குட்டா. அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்து சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கோம். வாவ், ஸ்கை ட்ரீவோட வியூ செம்மையாக தெரிஞ்சிட்ருக்கு. வேர்ல்ட்லே 3rd டாலஸ்ட் டவர் இது. ஃபுல் வியூ பார்க்க முடியுது இங்க இருந்து. ஆக்சுவலாக பிளான்லாம் நல்லா பண்ணோம், ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணலை. ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பின்விளைவாக நாங்கள் வந்துட்டு பின்விளைவாக இது முன் விளைவான்னு தெரியல, ஃபுல்லாக டிராஃபிக்கில் இப்போ வந்து மாட்டியிருக்கோம். ஆக்சுவலாக 4 ஹவர்ஸில் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆனோம். இந்த டிராஃபிக்னால எவ்வளோ லேட் ஆக போகுது அப்படின்ட்டு தெரியல. ஸோ இந்த மக்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலையிலே கிளம்பிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு போகணுன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 o'clockலாம் கிளம்பிடுவாங்க. அப்போ தான் அங்கே போயிட்டும் வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண. அதே மாதிரி இங்கே டிராஃபிக்கும் இல்லாமல் போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுவாங்க. நாங்கள் இந்த புளி சாதம், அதுக்கப்புறம் சுண்டல் அதெல்லாம் பண்ணிட்டு, ஏன்னா வந்துட்டு அது இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது. ஆமாம், நீங்களே சொல்லுங்க மக்களே, நமக்கு ஒரு ட்ரிப்புனாலே வந்துட்டு புளி சாதம் தானே. அது இந்தியாவில் இருந்தா என்ன, ஜப்பான் வந்தா என்ன, எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு புளி சாதத்தோடு தான் வருவோம். ஃபுல்லாக ரோடு, ஃபுல்லாக காரு, ஃபுல் டிராஃபிக். சூரிய உதயத்துக்கு முன்னாடி கிளம்புனா தான் நீங்கள் டிராஃபிக்லாம் பார்க்காம இருக்க முடியும். இங்கே வேற சம்மரா 4-5 மணிக்கெலாம் வந்துட்டு நல்லா வெளிச்சமாயிரும். ட்ரிப்பெல்லாம் கிளம்பணுன்னா தாராளமாக கிளம்பலாம், 4 மணிக்கே கிளம்பலாம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆக்கிட்டோம். 4 மணி ஆனது 8 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. 4 மணிக்கெலாம் ஆக்சுவலாக பிளான் பண்ணலை. அட்லீஸ்ட் 7 o'clock ஆச்சு வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு நினச்சோம். இன்னைக்கு கரெக்டாக ஒரு 1 hour லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இந்த வாட்டி ஃபுஜி சைடுக்கு போகல. ஸோ அதனால் டிராஃபிக் அவ்வளோவா இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது போக போக கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறோம். பார்ப்போம். கொஞ்சம் வந்து லாங் டிரைவ் மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரிப்பும் வந்து கேம்பிங் ஸ்டே தான் வந்து பண்ண போகிறோம். லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் ஃபுஜி கிட்ட ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி. அது வந்து உண்மையாலுமே பயங்கர சூப்பராக ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வீடியோ கூட நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நேச்சர் ஸ்பாட்டுக்கு தான் வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு போகிறோம். ஒரு அருவி மாதிரி இருக்குது, பக்கத்துலேயே வந்துட்டு கேம்பிங் பண்ண போகிறோம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே புதுமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ளே பண்ண போகிறோம் இன்றைக்கி. என்ன வச்சிருக்க நீ காட்டு? வாட்டர் கன்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியா? இங்க ஒரே ஹாட்டா இருக்கு தானே. வாட்டர்ல ப்ளே பண்ணா ஜாலியா இருக்கும் தானே. கோல்ட் வாட்டர்ல ப்ளே பண்ணலாம். ஓகேவா? சூப்பர் கோல்டா இருக்க போது. என்ஜாய் பண்ண போறோம் வாட்டர்ல. ஆமாம், இந்த ஸ்டே வந்துட்டு வெறும் ஸ்டே மாதிரி இல்லாமல் தண்ணிலையும் வந்துட்டு ஆட்டம் போட போகிறோம். இது வந்து தீம் பார்க் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, சும்மா அந்த நேச்சர்லேயே வந்துட்டு அருவி மாதிரி வருது இல்லையா, அந்த தண்ணியில் வந்துட்டு ஃபுல்லாக ஆக்டிவிட்டீஸு, அதே மாதிரி ஒரு டே ஃபுல்லாக அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அந்த காரில் டாக் எவ்வளோ க்யூட்டாக வந்துட்டுருக்கு பாருங்கள். நாய் க்யூட்டாக எட்டி பார்த்துட்டே வருது. போகிற வழியில் டிராஃபிக் தான் ஒரு டென்ஷன் அப்படின்னு பார்த்தா, பின்னாடி கிருஷியும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாமிட் வருது அப்படின்ட்டு வாமிட் எடுத்துட்டான். நீங்கள் இதெல்லாம் பார்க்காதீங்கப்பா, நீங்கள் பாட்டுக்கு ஓட்டுங்க. அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடுவான். காலைல சீக்கிரம் ஏஞ்சி கிளம்புனது அதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு ஒத்துக்கல.
கொஞ்சம் படுத்துக்கோமா. இப்படி வச்சுட்டு கால் நீட்டி படுத்துக்கோங்க. இந்த சைடு தலை வச்சுக்கோ. இந்த சைடு வெயில் அடிக்குது, அந்த சைடு தலை வச்சுக்கோ. அப்படி வச்சு படு. ஃபோர் ஹவர்ஸ் லாங் ட்ராவல் அப்படிங்கிறதுனால நடுவில் எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணுவோம். இன்னைக்கு அவ்வளோ வெயிலாகவும் இல்லை, க்ளவுடியாக தான் இருக்குது. நல்ல வெதர். இதான் இருந்துச்சா பார்க்கிங்க்கு பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் அப்படின்ட்டு. இந்த பார்க்கிங்கில் ஸ்டாப் பண்ணோன்னா அந்த லாஸ்ட் லைனை பிடிக்கணும். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அதனால் இந்த பார்க்கிங்கை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கிங் பார்த்துக்கலாம். இப்போ தான் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நான் சொன்னது கேட்டாங்க போல், மர்ஜிங் டிராஃபிக் அப்படின்ட்டாங்க. ஓகே வாங்க அப்படியே போகலாம். ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி 2 hours கழிச்சு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸில் போக போகிறோம். அந்த சைட் ஃப்ரீயாக போகிறதுலாம் வந்து அப்படியே ரோடு போயிடலாம். இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக டிராஃபிக்காக இருக்குது. இங்கேயே வந்துட்டு பக்கத்தில் பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது. அதே மாதிரி ஈவியும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுல் இருக்குங்க, பார்க்கிங் ஸ்பேஸே ஃபுல்லாக இருக்குது. You have nearly reached the destination. Route guidance is complete. ஒரு பார்க்கிங் ஸ்பேஸில் இருக்கும். இது வந்துட்டு ஹைவே பார்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ஸ்டாப் ஓவர் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காராக தான் இருக்குது. அதாவது எல்லாருமே வந்து ட்ரிப்புக்கு தான் வந்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் ரெஸ்ட் ரூம் மெயினாக, அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும், இல்லைனா கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ காஃபி ஏதாவது வாங்கி இல்லைனா ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நம்ம ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக தான் இந்த ஏரியா இருக்குது. ஏன்னா இதை விட்டோம் அப்படின்னா ஹைவேஸில் ரோட்டில் வந்துட்டு உங்களால் எங்கேயுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. நடுவில் கிருஷி கூட வாமிட் பண்ணியிருந்தா இல்லையா, அப்போ கூட எங்களால் எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏதாவது காஃபி அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இங்கே பயங்கரமாக வெயில் அடிக்குது, அதுக்காக வந்துட்டு மிஸ்ட் ஃபேன் கூட இங்கே இருக்குது. தண்ணி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும். ஹைவேஸில் வந்துட்டு ஒரு 10 kilometers 15 kilometersக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கும். நமக்கு எங்கே கன்வீனியன்ட்டோ அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கப் ஆஃப் ஐஸ் வந்து வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா இந்த கூலிஸ் ஐஸ்கிரீம். ஃபஸ்ட்டு இந்த ஐஸில் ஐஸ்கிரீம் எப்படி கொட்டிக்கணும். இந்த கூலிஸ் ஐஸே வந்து பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா இது வந்து ஜூஸ் பேக்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஆனால் உள்ளே இருந்தது வந்து ஃபுல்லாக ஐஸ் தான், ஐஸ்கிரீமு. அப்புறம் இதில் வந்துட்டு க்ரீன் டீ ஆட் பண்ணிக்கணும், மாச்சா மில்க். பாருங்க ஆட் பண்ணதும் எப்படி மாறுது. இது நம்மளே டிஐ பண்ணி குடிக்கிறதுனால இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு. வாவ், ஐஸ்கிரீம் மாச்சா டீயா என்னது இது, எப்படி இருக்கு? மாச்சா பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். யூசுவலாக எனக்கு மாச்சானா பிடிக்காது. பிடிக்காதா? ஆனால் நீங்கள் பாதி கப்பு தான் ஊற்றிருக்கீங்க. ஃபுல்லாக ஊற்றுங்க, கசக்கும். லைட்டாக வேணாங்க கொஞ்சம் ஊற்று. வாவ், சூப்பராக இருக்கு. தெரியுதா? க்ரீன் டீ ஐஸ்கிரீம் ட்ரிங்க். அப்போ இந்த வெயிலுக்கு செம்மையாக இருக்குது. குடிச்சிட்டு அப்படியே இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் வந்து ஒரு 1 hour 1.5 hours ட்ரைவ் பண்ணி போனோம். ஆக்சுவலாக இந்த டிஐஒய் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜப்பானில் ரொம்பவே வைரலாக போச்சுங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாலுமே செம்மையாக இருக்குது. இங்கே
இங்கே க்ரீன் டீ வந்துட்டு ரொம்ப காமன், எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த க்ரீன் டீ ஃப்ளேவரை. ஸ்டார்பக்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாச்சா அது ரொம்பவே பாப்புலர் இங்கே. நமக்கு ஆனால் தெரியும்ல, டிஃபால்ட்டாகவே க்ரீன் டீ அப்படின்னா கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் அவ்வளோவா ட்ரை பண்ணதே இல்லை. பட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இந்த ஐஸ்கிரீமோட அந்த ஸ்வீட்னஸோடு சேர்ந்து அந்த க்ரீன் டீயோட கசப்பு அவ்வளோவா தெரியல. ஏதோ நல்லதாக குடித்தா ஓகே. கொஞ்சம் இந்த ஐஸ்கிரீம் கலந்து அன்ஹெல்தியாக இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் நல்லதும் சேருது இல்லை, க்ரீன் டீ அந்த மாதிரி குடிப்போம். ஆமாம், இப்போ ரோடு பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு டிராஃபிக்கே இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து ஜாலியாக இருக்கும்ல. நீங்கள் பாட்டுக்கு ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் ஏரியா தான். தூரத்தில் மலை, அது கீழே வந்துட்டு வீடுகள், கீழே ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் ஏரியா. செம்மையாக இருக்குது. டோக்கியோ விட்டு வெளியில் வந்தாலே இந்த மாதிரி அமைதி. இதை தேடி தான் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு போவோம். இங்கே வந்துட்டு ப்ரிஃபெக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, டோக்கியோ ஒரு ப்ரிஃபெக்சர் மாதிரி, சைத்தாமா ஒரு ப்ரிஃபெக்சர், பக்கத்துலேயே வந்து தோச்சிகி அப்படின்னு ஒரு ப்ரிஃபெக்சர் இருக்குது. அங்கே தான் கோ அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டுங்க. அங்கே வந்து மவுண்டன் ரேஞ்சஸ், ஒரு ஃபால்ஸு, அப்புறம் மலைக்கு மேலே ஒரு லேக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஆட்டமில் வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் சேஞ்ச் ஆகி அந்த மலையே ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஆட்டம் சீசனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னா நிக்கோ அப்படின்னு சொல்லலாம் இங்கே ஜப்பானை பொறுத்த வரைக்கும். நம்ம இன்றைக்கி போகிற லொக்கேஷனும் தோச்சிகி ப்ரிஃபெக்சரில் தான் இருக்குது. ஆக்சுவலாக மவுண்ட் ஃபூஜி சைடு மட்டும்தான் டிராஃபிக்காக இருக்கும்னு பார்த்தா இந்த ட்ரிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் அப்பப்போ டிராஃபிக்லேயே தான் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக ரோடோட ரெண்டு சைடுமே இப்படி பச்சை பசேல்னு தாங்க இருக்குது. ஒரு பில்டிங்கை கூட பார்க்க முடியல. அங்கங்கே அந்த மாதிரி வீடெல்லாம் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க அவங்களோட வீடெல்லாம் இருக்கும் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த சைடு பாருங்கள் நிறைய மலைத்தொடராக தெரியுது. ரோடு பாருங்கப்பா செம்மையாக இருக்குது. எத்தனை பேர் போயிட்டுருக்காங்க பாருங்கள். நிக்கோ போகிறதுக்கு இதே வழி தானா? கட் ஆயிடுச்சு. அது ஆக்சுவலாக நகோயா தான் கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி நிறைய மலைத்தொடர்கள் இயற்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டோச்சிக்கும் இதே மாதிரி தானோ? ஜப்பான்லேயே வந்து 70% வந்து காடு, மலைத்தொடர்கள் இந்த மாதிரி இயற்கையாக தான் இருக்கும். பாக்கி இருக்கிற 30% தான் இந்த சிட்டி, டெக்னாலஜி, பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அந்த மாதிரிலாம் இருக்கிறது. மித்தபடி எந்த இயற்கை வளத்தையும் இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. என்னது இது? A squishy toy. Come on, see here. It's really. And this is squishy, and this is one kitten, and this is sticky paw. And this is sea animal. Food. And I don't know what is this. Okay. I think. இங்கே வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ண வந்தோம். உங்களுக்கு டாய் ஷாப்பிங் கிடையாது. Look at that. பட் அங்கங்கே இந்த மாதிரி வெண்டிங் மிஷின் வச்சுட்றாங்க. ஃபஸ்ட்டு வெஜிடபிள்லாம் வாங்கிடலாம் வாங்க. கார்னு, ப்ராக்கோலி இந்த மட்டும் தான் இருக்கா? ஆக்சுவலாக நாங்கள் லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு பார்பிக்யூக்காக ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தேன். கொஞ்சம் சிக்கன், ஆனியன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்கோம். இது எடுத்துகிட்டு வந்துருக்கோண்டா பண்ணிட்டு. தக்காளி அது என்ன பச்சை மிளகாயா? அப்பா இது பச்சை மிளகாயா? வீட்டுக்கு யூஸ் பண்ண எடுத்துக்கலாமா? வாங்கிக்கலாமா? காரமாக இருக்குமா என்ன? அது ஒன்று ஓகே. ஸோ கொஞ்சோண்டு சிக்கன், அப்புறமா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஷாப் பண்ணியிருக்கோம். எக் வேணுமா?
அங்கே லாஸ்ட்டில் இருக்குது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். கவின் இங்கே பாரு ஃபுல்லாக கிராப்பு. ஜூ சாப்பிட்றியா ஒன்று ஒன்று சாப்பிட்றா? கேட்ச் பண்ணு. போட் மாதிரி இருக்கா, அதுக்குள்ளார ஃபுல்லாக கிராப் இருக்குது. போட் வந்துட்டு கிராபோட ஹவுஸ். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் பால், தயிர் இதெல்லாம் வந்து வாங்கிக்கிறோம். பாரு இங்கே பாரு, லுக் டவுன். ஸ்னேக்கு, அந்த ஸ்டோன் மட்டும் நீ மூவ் பண்ணனா ஸ்னேக் வந்துடும். குட்டி கிராப் இருக்கு, அங்கே வா. ஓகே ஓகே, நீங்கள் 2 பேரும் இந்த காரில் வாங்க, நாங்கள் போகிறோம். சரியா? பாய். இவன் பயந்து ஓடிட்டான். என்னது இது? பீட்டலா? இதான் பீட்டல் ஹோமா? இன்னைக்கு பீட்டல் ஹோம்ல தான் நம்ம டென்ட் போட போறோம். டென்ட்ல போட்டுடலாமா? கவின் பாக்கெட்ல போட்டு பாக்கெட். ஏய், இதெல்லாம் பூச்சி தான் வறுத்து வச்சிருக்காங்க. பூச்சி வறுத்து வச்சிருக்காங்க. ஐயே, பீட்டெல்லாம் என்னன்னு தெரியல, பூச்சி தான் வறுத்துருக்காங்க. ஏய் சும்மாறா. ஐயோ பாருப்பா, பூச்சி தான்ப்பா இது, ஏதோ வரிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, நான் அதை தான் பார்க்க வந்தேன், பனானா தான் பார்க்க வந்தேன். ஆனா பக்கத்துல அந்த பூச்சி இருக்குடா. என்னம்மா போலாமா? போலாமா? வாங்க வாங்க வாங்க, வாங்கியாச்சு வாங்க. இது என்ன பயிருன்னே தெரியல. காணா இல்ல அரிசியா? அரிசி இல்ல. 2 சைடு, ரோடோட 2 சைடுமே இருக்கு. எப்பா ரோடு எப்படி இருக்கு, அப்படியே காட்டுக்கு நடுவுலயே போற மாதிரியே இருக்கு. போற மாதிரி இல்லை, போயிட்டு தான் இருக்கோமோ. காட்டுக்கு நடுவுல தான் போயிட்டு இருக்கோம் இப்ப. இங்க லைட்டா சில்லுன்னு ஆயிடுச்சு. வாவ், சூப்பரா இருக்குப்பா இந்த ரோடே. பா, ஒத்தடி பாத மாதிரி தான் இருக்கு. இப்ப ரோடு கூட சரியா இல்ல, குண்டு குழியுமா இருக்கு. இங்க பைக்கிங் கூட பண்றாங்களா? ஆனா இப்ப ஒரு கார், பெரிய கார் வெளியில வந்துச்சுல, அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்றோம், ஓரமா எங்கேயாச்சும் நிக்கணும். கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் லைட்டா காடுக்குள்ளார வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அடர்ந்த காட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கோம். அமேசான் காடுகளா இது? ஜப்பான் காடுகள். ஐயோ, இன்னைக்கு இங்கே தான் தங்கணுமா? கொஞ்சம் பயமா தான்ப்பா இருக்கு லொக்கேஷன் வந்ததும். கரடினா இருக்குமா? அப்படியா? பார்ப்போம். ஒன்றை பார்த்தா அது பயந்துரும். இந்த மாதிரி கேம்பிங்லாம் பண்ணணும்னாலே எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். என்ன டென்ட்லேருந்து ஏஞ்சி ஓடிடலாமா கரடிலாம் வந்துச்சுன்னா? மணி அடிச்சா போயிடுமா? மணி அடிச்சா போகுமா? வெளிச்சமாக இருக்குது, ஆனால் இந்த மாதிரி மரத்துக்குள்ளார போகும்போது அப்படியே இருட்டிடுது. In about 1.4 kilometers. பெட் டாக்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கப்பா, அதெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம் போல். 0.6 ஃபுல்லாகவே kilometers. டென்ட் ஏரியாவாக இருக்குது. அங்கங்கே டென்ட் போட்டு இருக்கிற மாதிரி. போன கேம்பிங் வந்து நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சு. In about 1.6 kilometers. இது வந்து இவ்வளோ அடர்த்தியான காடாக இருக்குது. அதுக்கு கீழேயும் மரத்து கீழெல்லாம் வந்து இப்படி டென்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. Turn left. தெரியலையா? இந்த அப்படியே கல் விழுந்துச்சுன்னா என்ன வருது? அப்படி இல்லை, எனக்கு அந்த இன்செக்ட், இந்த மாதிரி அனிமல்ஸ் இதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் பயம். Turn left. எனக்கு பயங்கரியா. நிறைய அந்த பூச்சிலாம் இருக்கும்ல, இவ்வளோ மரம் இருக்குது, பூச்சிலாம் இருக்கும்ல. In about 1.8 Chicho. kilometers. Turn left. இங்கே பாரு, இங்கே வந்தவொன்னே எவ்வளோ இது. இங்கே கொஞ்சம் இந்த உட்டு மாதிரி இருக்குல்ல, இதுக்கு மேலே டென்ட் போடுற மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்குது. நமக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல, கொஞ்சமாச்சும் அட்லீஸ்ட்டு பயம் இல்லாமல் இருக்கலாம். எனக்கெலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது.
ஆமாப்பா நீ சொல்கிற மாதிரி இங்கே பாரு மலை மேலேருந்து இந்த கல்லெல்லாம் அப்படியே உருண்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த என்ன லேண்ட்ஸ்லைடாக ஏதோ சொல்லுவாங்களே, அங்கே ஒரு இடத்துல மட்டும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். மித்த இடத்துலலாம் மரம் இருக்குது. எவ்வளோ பெரிய மலை. ஹனுமார் மலையை தூக்குற மாதிரி. பாகுபலி மாதிரியா? ஆமாம், லொக்கேஷன் வந்தாச்சு. வந்ததும் எடுத்துகிட்டு வந்த புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்தையுமே சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து தான் நாங்கள் வந்துட்டு என்ன இங்கே பண்ணுறதுன்னு யோசிக்கணும். அப்படியே சுற்றிலும் காடு. இந்த காட்டுக்கு நடுவில் தான் நாங்கள் இப்போ உட்காந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் டென்ட் அங்கங்கே போட்டிருக்காங்க. நாங்கள் அப்படியே ரிவர் போயிட்டுருக்கு, ஆறு. இங்கே கேம்பிங் சைட்டில் தொட்டில் மாதிரி போட்டிருக்காங்களா, குட்டீஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. கிருஷி பார்த்து கேர்ஃபுல்மா. இது வந்து 2 மரத்தில் தான் ரோப் கட்டியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு அந்த மரத்துக்கு எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே யாருமே வராத மாதிரி இருந்துச்சு. இத்தனை மக்கள் வந்திருக்காங்க. நீங்கள் வந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து ஃப்ளோட்டர்ஸ் ரேஸ் பண்ண போகிறாங்க. டக் ரேஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுமா? பேர் படிக்கிறாங்கல்ல, அதான் அப்பையிலேருந்து நேம் படிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஃபுல்லாக வாட்டரில் விளையாட வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர் பேங்க் மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் அருவி மாதிரி கீழே படியில் போகுது. அப்படியே அந்த ரிவர் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி எங்களோட டைம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். குட்டீஸ்க்கு ஃப்ளோட்டர்ஸ்லாம் வந்துட்டு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த கயக் போட்லாம் வந்து இங்கேயே கிடைக்கும், இந்த கேம்பிங் சைட்லேயே கிடைக்கும். நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ டைம் வேணால் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி உள்ளார போக போக குளிருது பயங்கரமாக. ஒரே ரிவர் தான் ஓகேங்களா. ஆனால் இங்கே இருக்கிற டெம்பரேச்சருக்கும் உள்ளே போக போக டெம்பரேச்சரும் ரொம்ப மாறுது. இங்கே உள்ளார பயங்கர குளிராக இருக்குது. எல்லோரும் சாமின்னு கத்துறாங்க. இத்தனைக்கும் பீக் சம்மரில் தான் வந்திருக்கோம், அதுக்கே இவ்வளோ குளிருது. ஸோ இந்த மாதிரி போட்டிங் பண்ணோன்னா குளிர் தெரியல ஒன்றும். ஆனால் டேரெக்டாக தண்ணியில் இறங்கணுன்னா கொஞ்சம் குளிர தான்ப்பா இருக்குது. ஆனால் குட்டீஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது. ஆனால் நான் இன்னும் தண்ணிக்குள்ளே போகல. ஃபஸ்ட்டு எல்லாரும் குட்டீஸு அவங்க அப்பா கூட போயிருக்காங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறமா நான் அடுத்து போகலான் இருக்கேன். டோக்கியோவில் அடிக்கிற வெயிலை எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா இதுதாங்க பெஸ்ட்டு பிளேஸு. பாருங்க, செம்ம ஃபன்னாக இருக்குது. சுற்றிலும் மலை, நடுவில் இந்த ரிவரு, சூப்பராக பாருங்க. குட்டீஸ்லாம் ஆட்டம். கிச்சி என்னது இப்படியே தள்ளிட்டு இருக்கீங்க? என்ன வண்டி இன்னத்துல நிக்குது, தள்ளி விடுறது. தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இப்போ திரும்பியும் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அண்டு டென்ட்டுமே வந்து செட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து எங்களோட டென்ட் ஏரியா. இங்கே சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டென்ட்டாக தான் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே டென்ட் ஏரியா.
கொஞ்சம் அந்த தட்டாம்பூச்சி அப்புறம் ஈசல் மாதிரி அந்த மாதிரி பூச்சிலாம் இருக்குது. அண்ட் கேஸ் ஸ்டவ் பார்பிக்யூ செட்டப் அதெல்லாம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. தேங்க்யூ. குட்டீஸ்க்கெலாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும். அண்ட் டென்ட்டுமே இங்கே செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். பிரீத்தி என்ன பண்ணுற? டீ கடை ஆரம்பிச்சிருக்கேன். டீ கடை? ஆமாம், டீ எல்லாம் போட்டு குடிச்சாச்சு, டென்ட்டும் செட்டப் பண்ணியாச்சு. இங்கே நிறையா வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த கயாக்கிங் மாதிரியே வந்து இந்த என்னது அது டக்கு இதுவா அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால அவாய்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் டென்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிருவோம் அப்படின்ட்டு சுட சுட டீ அப்புறம் குட்டீஸ்க்கு பால் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சுற்றிலும் எல்லோரும் பார்த்திங்கன்னா பார்பிக்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே புகை மூட்டமாக இருக்குது பாருங்கள், வாசனையாக இருக்குங்க. நாங்கள் இப்போ தான் டீ ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக அப்படியே இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சுல, சுற்றிலும் மழை. இருட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்க போதோ தெரில. இப்போ நல்லா வெளிச்சமாக சூப்பராக இருக்குது. 1 hour later. அப்புறம் நைட்டு வந்துட்டு ஃப்ரோசன் சப்பாத்தி அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு வந்து கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாச்சு, அதை சூடு பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைடு பார்பிக்யூக்கு கோல்லாம் ரெடி ஆகிட்டு. நான் கூட கேம்ஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல? அது நம்ம தான் விளையாட முடியும். இல்லை இல்லை பரவாயில்ல. குடமிளகா வாங்கணுமா? வாவ். Kirshif, are you enjoying? செம்மையாக இருக்குது, புகையாக வருது. கொத்து பரோட்டா என்னென்ன பண்ணியிருக்கீங்க? என்ன அது ஒயிட்டாக இருக்கு? வெங்காயம் தக்காளி தான். ஏதோ போட்டு நாளைக்கு ஒழுங்காக இருந்தால் ஓகே. நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் கேட்கக்கூடாது. அந்த அவங்க 2 பேருமே சொல்கிறோம். கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். கொத்த ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. இது மிச்சமானதில் தான் ஹோட்டல்லையே செய்வாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டு செய்கிறோம், ஆனால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இப்போ சாப்பிட்டு பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. The next day. குட் மார்னிங். ஆஃப்டர்நூனா உனக்கு இது குட் நைட்ரா? 5 மணி கூட ஆகல, நல்லா வெளிச்சமாயிருச்சு. இதுதான் நாங்கள் படுத்திருந்த டென்ட்டு. வெளியில் கிரிக்கெட்டா ஏதோ அந்த பூச்சி அது நீயா நானான்னு போட்டி போட்டு சவுண்டு போட்டு எழுப்பி விட்டுருச்சுப்பா. பூச்சி இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்குது, ஒரு சத்தமே காணும். கரெக்டாக அலாரம் மாதிரி 4:30 மணிலேருந்து கத்தி எழுப்பி விட்டுருச்சு. திரும்ப வருதா? லைட்டாக ஒன்று ஆரம்பிக்குதான். நேற்று நைட்டு டென்ட்டில் நல்லா தூங்கியாச்சு. கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் எங்களை எழுப்புனது யார் அப்படின்னா ஒரு பூச்சி தான். அலாரம் கூட எதுவுமே தேவையில்லைங்க, கேன்னு கத்தி நல்லா எழுப்பி விட்டுருச்சு. 5 மணிக்கு 4:30 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருச்சு. சரி, இப்போ ஒரு வாக் போகலான்னு வந்திருக்கோம் ரிவர் சைடுக்கு. ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க.
எல்லாம் வந்து அங்கே டென்ட்டு போட்டு தூங்குறாங்க. டென்ட்டு போட்டு தூங்கினா பரவாயில்ல. துணிலாம் காய பக்கத்துலேயே போட்டுருங்க. வந்துட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டாங்க. மேபி இங்கேயே 2-3 நாள் ஸ்டே பண்ணுவாங்களோ என்னமோ. இங்கே பாரு, கேரவான் மட்டும் கார்லாம் எடுத்து இங்கேயும் வெண்டிங் மிஷின் இருக்கு நடுக்காட்டுலையும். ஆமாப்பா போயிட்டாங்க. இந்த சைடு வந்தாச்சு. இந்த மலைக்கு மேலதான் சன்ரைஸ் தெரியல, வெளிச்சம் மார்னிங் ஏஞ்சி காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன். காஃபி இல்லாமல் நமக்கு டே ஸ்டார்ட் ஆகாது. ஒரு வாக்கிங்கை போட்டு ரிவர் சைடில் காஃபி போட ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக இருக்கா. மேலே மலை, கீழே எங்கள் டென்ட்டு. சூப்பராக இருக்குப்பா. இந்தாங்க நீங்கள் திரும்ப குட்டீஸ்க்கு போட்டோம். ஆக்சுவலாக இந்த ரிவர் சைடு இருக்குல்ல, இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அருவி இருக்குது. அங்கே தான் இங்கே வந்திருக்கோம். பார்க்க சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த சைடு போகணும்ல, ரிவருக்கு அந்த சைடு போகணும். இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வந்தோன்னா இங்கே அருவி மாதிரி இங்கே குளிக்கலாமா? குளிக்கலாமே. ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்குது தண்ணி. கொஞ்சம் வாட்டர் ஃப்ளோவும் பெருசாக இருக்கு. ரொம்ப வேகமாக வருது. நாங்கள் எல்லாருமே இப்போ வந்து குளித்து ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. டென்ட்டெல்லாம் கலட்டியாச்சு. மார்னிங்க்கு நூடுல்ஸ் செஞ்சாச்சு. சாப்பிட்டுட்டு இங்கேருந்து வெக்கேட் பண்ணணும். இந்த அழகான இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம். இது ஒரு வேலை. டென்ட்டு செட் பண்ணுறது, மடிக்கிறது, இதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும். இன்னும் 1/2 hour 1 hourக்குள்ளே செக் அவுட் பண்ணணும். இங்கே எல்லாத்தையும் வேறு க்ளீன் பண்ணணும், சாப்பிட்ணும். சரியாக இருக்குது வேலை. கிருஷி நூடுல்ஸ் நல்லா இருக்கா? இந்த ஸ்டே பிடிச்சிருந்துச்சா? என்ஜாய் பண்ணியா? Yeah, but I want 1 million days to stay here. அச்சோ 1 million days இங்கேயே ஸ்டே பண்ணணுமா? ஸ்கூல் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை, கடை இல்லை. இதுக்கே நம்ம எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா? ஓகே, ரிவர் பெட்டுக்கு பாய் சொல்லிடுங்க. நேற்று நல்லா ஆட்டம் போட்டாச்சு. 1 day ஃபுல்லாக போட்டிங் பண்ணோம். அதுக்கு பேர் என்னம்மா? கயாக்கிங்கா? துடுப்பு படகு தமிழில் சொன்னோம்னால. எப்பா இந்த ரோடு, இந்த லொக்கேஷனு இதெல்லாம் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அந்த தண்ணி தான் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. இந்த வெயிலுக்கும் இவ்வளோ குளிருது அந்த தண்ணி மட்டும். குளிர்காலத்தில் அப்போ குளிர்காலத்தில் எனக்கு தெரிஞ்ச அங்கெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு இந்த வாட்டி. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு கேம்ப் போட்டோம் இல்லையா, அங்கே வந்துட்டு பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு அந்த சீசனில். ஸோ அதனால் எங்களால் ஃபுல்லாக டென்ட்டில் இருக்க முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குளிர் மழை அப்படின்ட்டு கேம்ப் சைட்லேயே இருக்கவே முடியல. அப்படின்ட்டு காரில் போய் தான் படுத்தோம். பட் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளைமேட்டும் செம்மையாக இருந்துச்சு இங்கே. அதே மாதிரி பூச்சி தான் வந்து பயந்தேன் இங்கே வந்ததுமே. ரொம்ப பூச்சியாக இருக்கே, டென்ட்டில் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நைட் ஆனதுக்கப்புறம் அந்த பூச்சிலாம் வரவே இல்லை. ஸோ ஃபுல்லாகவே வந்து டென்ட்டில் தான் தூங்கினோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த வாட்டி. அண்டு நைட்டு 11 o'clock போல் லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மழை எதுவுமே வரல. ஸோ அதனால் சூப்பராக தூங்கினோம்.
அதே மாதிரி தண்ணிலையும் பயங்கரமாக ஆட்டம் போட்டோம் குட்டீஸு நாங்கள் அப்படின்ட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இன்னும் நிறைய ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. அதில் வந்து நம்ம இன்னுமே ஏர்லியராக வந்தோன்னா இன்னும் அந்த டக் ரேஸ் சொல்கிறாங்க, அது வந்து குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, அது பண்ணலாம். மெயினாக வந்துட்டு கயாக்கிங் தான், அது நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ரிவர் பெட் மாதிரி இருக்கு இல்லையா, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி மாதிரி குட்டி குட்டியாக கல் இருக்குது. அது வந்துட்டு பெபிள்ஸ் தான், இருந்தாலுமே வந்துட்டு பயங்கரமாக குத்துது. தண்ணி ஒரு சைடு ஜில்லுன்னு இருக்குது, அப்புறம் கால் வேற குத்துது. நம்ம கரெக்டாக வாட்டர் ஷூஸ் இல்லைனா வந்துட்டு க்ராக்ஸ் மாதிரி அது போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கல் வந்து அவ்வளோவா குத்தாது. தண்ணி லைட்டாக ஜில்லுன்னு இருந்துச்சு, அது கூட கொஞ்சம் மேனேஜபிள் தான். பட் இந்த கல் குத்துறது தான் வந்து மேனேஜ் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த ரிவர் பெட்லேயே கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படிலாம் ட்ரை பண்ணோம், பட் செப்பல் இல்லாமல் முடியல. நாங்கள் கேம்ப் போட்டதே வந்து ஃபுல்லாக அந்த ஜல்லிக்கல்லுக்கு மேலே தான் போட்டிருந்தோம். அதுவும் நினச்சோம், சரி இதுக்கு மேலே டென்ட்டு போடுறோமே இந்த கல்லுக்கு மேலே எப்படிடா இருக்குமோ, கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படிலாம் நினச்சோம். ஆனால் வந்துட்டு இந்த கீழே வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கும், அது போட்டு படுத்தனால எங்களுக்கு வந்து தெரியல. சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்குது, அது பெட்ஷீட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு அது கல்லெலாம் வந்து குத்தலை அதில் படுத்தோம் அப்படின்னா. ஸோ இதோட எங்களோட இந்த 1 day ஸ்டே ட்ரிப்பு முடியுது. அண்ட் இந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் பிரீத்தி.